போர்த்துக்கல் நாட்டின் லிஸ்பன் நகரில் தேவ அன்னை விண்ணகம் சென்ற திருநாளன்று பிறந்த வரம் தரும் கோடி பக்தர்களின் அற்புதரே பதுவை புனித அந்தோணியாரே உம் திருக்கொடிவானில் எழும்புதையா எம் எண்ணங்கள் மேலே உயருதையா. பேர பிள்ளைகள் நலனுக்காகவும் கங்கப்பட்டு ஜஸ்டின் குமார் அனிதா குடும்பத்தில் நிறைவேறும் குடும்பத்திற்காக குடும்ப பிள்ளையாகவும் உடல் சுகம் பெற வேண்டியும் குழுந்தராம்பட்டு லூர்துமரி ராஜரத்தினம் டென்சி ராகுல் விமல் குடும்பத்தில் நிறைவேறும் குடும்ப பிள்ளையாகவும் உடல் சுகம் பெற வேண்டியும் உதயத்தூர் மரிய சகாயநாதன் புளோரா ஏஞ்சல் மேரி குடும்ப சுகத்தில் நிறைவேறும் குடும்பத்திற்காக குடும்ப பிள்ளையாகவும் வேலைவாய்ப்பு திருமணம் நடைபெற வேண்டியும் கடன் பிரச்சனை நீங்கிடவும் ஆற்காடு பிரான்சிஸ் சேவியர் ரோஸ்லின் ஜெனிபர் குடும்பத்தில் நிறைவேறும் குடும்ப சமாதானக்காகவும் திருமணம் நடைபெற வேண்டிய கொண்டு செல்ல வேண்டியும் உடல் சுகம் பெற வேண்டியும் ஜமீன் குடலூர் மார்கரெட் லூர்து கமிலஸ் ஆரோக்கிய அருளானந்து ஸ்னேகா கரோலியா குடும்பத்தில் நிறைவேறும் சமாதானக்காகவும் புதிய வீடு கட்டி முடிக்கவும் திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இனிய சாரல் வீசும் இளமாலை பொழுதில் எம் கோடி அற்புதரின் புகழினை பறைசாற்றும் திருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் மேதகு ஆயர் முனைவர் லாரன்ஸ் பயஸ் தர்மபுரி மறைமாவட்ட ஆயர் அவர்களையும் மேலும் இத்திருநாள் திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் திருவிழா வாழ்த்துக்கள் கூறி வருகவென வாஞ்சையோடு வரவேற்கிறோம். தூய்மையின் லீலி மலர் புனித அந்தோணியார். லீலி மலர் தூய வெண்ணிறம் கொண்டது. எனவே அந்தோணியார் தூய்மையின் தூய்மையானவர் என்பதை அறிந்து கொள்கிறோம். எண்ணங்களின் முதிர்ச்சியே வாக்கு. வாக்கு என்பது வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள். அவ்வார்த்தைகள் தூய்மையாய் இருந்தமையால் தான் இன்னும் நன்னாக்கு அழியா மனிதருக்குள்ளும் புனிதத்தன்மை துளிர்விடும். எண்ணங்களும் வார்த்தைகளும் தூயதாகும் போது செயல்களும் அழகாகும். அழகான செயல்கள் மனிதனை மாண்புற செய்கின்றன. செல்வ சீமானாய் பிறந்திருந்தும் தாய்மொழியை நேசித்த அவரது எண்ணங்களும் நன்னாக்கு உதிர்த்த நல்வார்த்தைகளும் இறைவன் மீது கொண்ட விசுவாசமும் அந்தோணியாரை கோடி அற்புதங்களுக்கு உரிமையாளர் ஆக்கியது. இத்திருவிழாவின் இனிய மாற்றத்தை இகத்தினில் கொண்டு நமது எண்ணங்களையும் வாக்கினையும் தூய்மையாக்கி இறை விசுவாசத்தில் ஆடப்பட இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.
மகன் தூயாவியாரின் பெயராலே. அமைதி உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பக்தர்களே, இன்று இந்த விருது விளங்கினான் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் திருத்தலம் பெருமகிழ்வு அடைகிறது, அக்களிக்கிறது. ஏனென்றால் தன்னுடைய பாதுகாவலர் கோடி அற்புதருடைய 50வது ஆண்டு பொன்விழா திருப்பலியை நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மேதகு ஆயர் முனைவர் லாரன்ஸ் பயஸ் தருமபுரி மறை மாவட்ட ஆயருடைய தலைமையில் இந்த விழா கொண்டாட இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் அனைவருக்கும் ஆயருடைய பெயராலும் வந்திருக்கிற குருக்கள் பெயராலும் பெருவிழா நல்வாழ்த்துக்களை, பொன்விழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி ஒருவருக்கு ஒருவர் நாம் பொன்விழா நல்வாழ்த்துக்களை, அந்தோணியார் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளில் இந்த திருப்பலியை நமக்காக தலைமையேற்று ஒப்பு கொடுத்து செவிப்பதற்காக வந்திருக்கிற நம்முடைய ஆயத்தந்தை அவர்களை நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிற இந்த சூழலில் ஆயர் அவர்கள் நாளை தினம் தன்னுடைய 72வது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் அவருக்கு முன்னதாகவே நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய எல்லா விதமான நன்றி உணர்வோடு கூடிய அர்ப்பணத்தையும் அவருக்கு நாம் சமர்ப்பிக்கின்றோம். இந்த திருப்பலியில் அவருக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்கின்றோம். ஆயர் அவர்கள் தன்னுடைய மறை மாவட்டத்திற்காக குருக்களுடைய பணி சிறக்க அவருடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்வு சிறக்க எடுக்கிற எல்லா முன்னெடுப்புகளையும் இந்த பலியில் நாம் இணைப்போம். ஆண்டவர் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையில் எல்லா அருள் வரங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கின்றோம். மேலும் வந்திருக்கிற எல்லா குருக்களையும் கன்னியர்களையும் மற்றும் பக்த கோடிகள் உங்கள் அனைவரையும் வரவேற்று ஆண்டவர் இந்த பலியின் அருளால் நம்மை முழுமையாக நிறைக்கும்படியாக நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய அருள் துணை புனித அந்தோணியார் வழியாக தொடர்ந்து நம் மீது வீசப்படட்டும். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆதியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும்
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரேன். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டு உணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61 1 3 உள்ள வரை இறைவாக்கியங்கள். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோருக்கு குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சியோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாட்சி உறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதில்.
நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். திருத்துதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாய் இரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடிச் செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களுக்கிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புகிறவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடையே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி
இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. இயேசுவில் அன்பார்ந்த கோடி அற்புத பக்தர்களே, பங்கு தந்தை அனுமதியோடு 4 எளிதான கேள்வி கொடுத்து எளிமையான பரிசுகளை உங்களுக்கு வழங்குகிறேன். ஒரே ஒரு நிபந்தனை, 2 மைக் இருக்கு. இன்னொரு மைக் எங்க? ஹார்ட்லெஸ் இன்னொருத்தர் எடுத்துன்னு போனாரு. ரைட், பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, ஃபாதர் இருக்காரு. அந்த மைக்கில் மட்டும்தான் சொல்லணும். கொயர் வேணா கூட மைக்கில் சொல்லலாம். மைக்கில் சொல்கிற ஏற்றுக்கொள்ளப்படும். முதல் கேள்வி, அந்தோனியார் கப்புச்சின் சபை, பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தவர். அதற்கு முன் அவர் எந்த சபையில் இருந்தார்? மைக்கில் வந்து சொல்லணும். கப்புச்சின் சபையில் சேருவதற்கு முன் எந்த சபையில் இருந்தார்? பிரான்சிஸ் அசியார் சபையில். தவறு. புனித அகுஸ்தினார். யார் சொன்னது? புனித அகுஸ்தினார். அடுத்த கேள்வி, பதுவை அந்தோனியாரை அடையாளப்படுத்துவது 3 அவை யாவை? பதுவை அந்தோனியாரை அடையாளப்படுத்துவது 3 அவை யாவை? நற்கரணை ஆசி வழங்குதல், உண்மையை பேசுதல், இல்லை இறை வார்த்தை, இல்லை நற்கருணை, குழந்தை இயேசு, ஜெபமாலை, இறைவார்த்தை, லீலி மலர், பைபிள். ஜெபமாலை வந்து அந்தோனியார் காலத்தில் இன்னும் சரியாகவே வடிக்கப்படல. இயேசு, குழந்தை இயேசுவை கையில் எழுந்துள்ளார். இறைவார்த்தை நற்செய்தி கையில் எழுந்துள்ளார். லீலி மலரை கையில். சரியான விடை, அதான் சரியான விடை. அதாவது பைபிள், திருவிவிலியம், லீலி மலர் மற்றும் குழந்தை இயேசு. குழந்தை இயேசு. 3வது, அந்தோனியார் மறை வல்லுனர், டாக்டர் ஆஃப் த சர்ச். அவரை மறை வல்லுனராக அறிவித்த திருத்தந்தை யார்? எந்த ஆண்டு? மறை வல்லுனராக அவரை அறிவித்த திருத்தந்தை யார்? எந்த ஆண்டு? சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. திருத்தந்தையாக அறிவித்த திருத்தந்தை யார்? எந்த ஆண்டில் அறிவித்தார்? போப் ஜான் பால் II. இல்லை. அகுஸ்டினார். பயாஸ். எல்லா போப்பும் சொல்லிடுங்க போல. கரெக்டாக சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. 12ஆம் பத்திநாதர். எந்த ஆண்டு? 1888. ஐயோ, கொஞ்சம் கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல. 800லாம் ரொம்ப 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 தூரம். சரி, பரவாயில்ல, உங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்கள் பயஸ் 12 12ஆம் பத்திநாதர் 1946. 1946. சரி, கடைசி கேள்வி. இதுக்கு பெரிய பரிசு, தங்கத்தால் ஆன கப்பு. இது வந்து இன்று அந்தோனியார் விழாவை கொண்டாடுகிறோம், ஜூன் 13. இன்று வேறெந்த விழாவை கொண்டாடுகிறோம்? மரியாயின் மாசத்திரியதியம். யாருக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. விடை சரி, விடை சரி. இப்போ மரியாயின் மாசற்ற இதயம் இயேசுவின் திரு இதய விழாவுக்கு அடுத்த நாள் இல்லையா? என்னுடைய கடைசி கேள்வி, இயேசுவின் திரு இதய விழா ஒவ்வொரு ஆண்டும் மாறுது. இந்த ஆண்டு நேற்று வந்தது, ஜூன் 12ஆம் தேதி நேற்று வந்தது.
அடுத்த ஆண்டு ஜூன் வேறு தேதியில் வரும், அதுக்கு அடுத்த ஆண்டு வேறு தேதியில் வரும். ஆகவே இயேசுவின் திருதிய விழாவை எப்படி நிர்ணயிக்கிறோம்? இந்த தேதியை எப்படி நிர்ணயிக்கிறோம்? ஜூன் 2 எப்படி நிர்ணயிக்கிறோம்? பிரைஸ் வாங்கினவங்க வேண்டாம், வேற யாராவது சீக்கிரம், டைம் ஆகுது. இயேசுவினுடைய திருநீதி அடுத்த நாள் அன்னை மரியாளுடைய திருநீதி போடுகிறோம். இயேசுவின் திருவுடல் திரு ரத்த திருவிழாக்கு மறுநாள். என்னம்மா? இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்துக்கு மறுநாள். தவறு. இயேசுனுடைய திருநீதி பற்றி சொன்ன அடுத்த நாள் வந்து அன்னை மரியாளுடைய திருநீதி போடுகின்ற நாள். சொல்லுங்க யாராவது, எப்படி? சீக்கிரம், டைம் ஆகுது. பொதுக்கால ஆரம்பத்துக்கு பிறகு ஆரம்பிக்கிறது 2வது வாரத்தில். சொல்லு சீக்கிரம். இயேசுவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழாக்கு அடுத்து வர வெள்ளிக்கிழமை வந்து. சரியான விடை அதுதான். இயேசுவின் திரு ரத்த விழாவுக்கு அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை. இயேசுவின் திரு ரத்த விழாவுக்கு அடுத்து வருகிற வெள்ளிக்கிழமை. Praise the Lord. Hallelujah. என்னை நம்புகிறவன் நான் செய்கின்ற செயலை செய்வான், அதைவிட மேலான செயல்களையும் செய்வான். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். என்னை நம்புகிறவன் நான் செய்கின்ற செயல்களை செய்வான், அதைவிட மேலான செயல்களை செய்வான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு பங்கில் சின்ன பிள்ளைங்க புது நன்மை விழாவுக்காக தயாரித்து கொண்டிருந்தார்கள். ஒரு அருள் சகோதரி அந்த பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி சொல்லி கொடுத்துருந்தாங்க. 2 மணி நேரம் வகுப்பு எடுத்த பிறகு கடைசியாக அந்த அருள் சகோதரி கேட்டாங்க, அன்பார்ந்த பிள்ளைகளே, யாரெல்லாம் மோட்சத்துக்கு போக விரும்புகிறீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் கை தூக்குனாலும் ஒரே ஒரு பையன் மட்டும் தூக்கலையாம். இப்போ அந்த அருள் சகோதரி, ஏன்பா உனக்கு மோட்சத்துக்கு போக ஆசை இல்லையா என்று கேட்ட போது, ஆசை தான், ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க கிளாஸ் முடிஞ்சோடனே நேராக வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க அப்படின்னாலாம். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோணியார் மோட்சத்தை பற்றி விண்ணகத்தை மற்றும் பற்றி போதிக்கவில்லை, மண்ணகத்தை பற்றியும் போதித்தார். அந்தோணியார் கோடி அற்புதர், புதுமை வள்ளல் என்றெல்லாம் நாம் அவருக்கு பட்டம் சூட்டுகிறோம். உண்மை அனைத்திற்கும் ரகசியம் என்ன? அவர் எப்படி கோடி அற்புதராக ஆனார்? எப்படி இத்தனை புதுமைகளை செய்தார்? அதன் ரகசியம் என்ன என்றால் அவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கணும். அவர் தமது 8வது வயதில் தான் திருமுழுக்கு பெற்றார். 8வது வயதில் தான் திருமுழுக்கு பெற்றார். அப்போ அவங்க தாய் தெய்வ பக்தி உள்ளவள். கோயிலில் போய் அன்னையின் மரியாளுடைய மாசற்ற இதய சுரூபத்து முன்னாடி அந்தோணியாரை வைத்து, அம்மா தாயே மாசற்றவளே, உன்னை போல என் மகன் வர வேண்டும், உம்மை போல இதயம் இவனுக்கு இருக்க வேண்டும் என்று அந்த மாசற்ற தாயிடம் வேண்டினான். அந்த தாயின் ஜெபம் வீண் போகவில்லை. அந்தோணியார் மாசற்றவராகவே வாழ்ந்தார். ஆகவே பல வரங்களை, அரிய பெரிய செயல்களை செய்யக்கூடிய வரங்களை பெற்றார். நம் அனைவருக்கும் தெரியும், முதலில் அகஸ்தினார் சபையில் இருந்தார். ஒரு நாள் அவர் வாழ்ந்த ஊரிலே வெள்ளிக்கிழமை தோறும் கப்புச்சின் சபை குருக்கள் இயேசுவின் பாடுபட்ட சிறுபத்தை எடுத்துக்கொண்டு பவனியாக வருவார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்தோணியார் அதை பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கொண்டே இருக்கும்போது பார்வையற்ற ஒரு கப்புச்சின் குரு அவரிடம், தம்பி, நீயும் அந்த பாடுபட்ட சுரூபத்தை சுமக்க விரும்புகிறாயா என்று கேட்டாராம். அப்போ அந்தோணியார் சொன்னாராம், எனக்கு ஆசை, கண்டிப்பாக. அப்போ அந்த பார்வையற்ற குரு சொன்னாராம், நீ பல துன்பங்களை பட வேண்டும், நீ தயாரா என்று கேட்டார். நான் தயார் என்றாராம். ஆகவே அந்தோணியார் என்ன செய்தார்? மிகவும் பணக்கார சபை அகஸ்தினார் சபையை விட்டு ஏழை சபையாகிய
கப்புச்சன் சபையை சேர்ந்தார். என்றால் கப்புச்சன் சபை குருக்கள் தினந்தோறும் பிச்சை எடுத்துதான் உணவு அருந்துவார்கள். மக்கள் மத்தியிலே சென்று பிச்சை எடுத்து அவர்கள் கொடுக்கும் காசை வைத்து உணவு அருந்துவார்கள். அவர் ஏழை சபையில் அவர் சேர்ந்தார். ஆகவே ஆண்டவர் தாமே அவருக்கு சம்பாவனை கொடுத்தார். இயேசுவை கையில் ஏந்ததினால், பாடுபட்ட சிறுபத்தை கையிலே ஏந்தி சென்றதினால் குழந்தை இயேசுவாக வந்து அவர் காட்சி கொடுத்தார் என்று நமக்கு தெரியும். எப்படி ஒரு மேஜை மேல் திருவிவிலியம் வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்தோனியாரை அரவணைத்து குழந்தை இயேசு அந்த திருவிவிலியத்தின் மேல் நின்றார். அந்தோனியார் இடது கையிலே லீலி மலர்ந்தது. ஆகவே இந்த லீலி மலர் அந்தோனியாருடைய பரிசுத்த தன்மை, தூய்மையான மனதை குறிக்கின்றது. அந்த தூய்மையான மனது இருந்ததினால் பல பல வல்ல செயல்களை செய்தார். உங்கள் அனைவருக்கும் தெரியும், அதெல்லாம் நான் சொல்ல போவதில்லை. என்னென்ன புதுமைகள் செய்தார். ஒன்றை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒரு நாள் அவர் மடத்திலே கட்டளை ஜபத்தை சொல்லி கொண்டிருந்தார். மற்ற ஞானிகளோடு மட உறுப்பினர்களோடு அவர் துறவரத்தாடோடு கட்டளை ஜபத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது திடீரென்று அவருக்கு நினைவு வந்தது, இன்னொரு ஊரிலே, கொஞ்சம் தலைவர் இருக்கிற ஊரிலே மறையுரை ஆற்ற வேண்டும். ஐயையோ, அங்கு இருக்க வேண்டுமே, நான் கட்டளை ஜபத்தை வேற நான் படிக்க வேண்டுமே, என்ன செய்வது என்று ஆண்டவரிடம் வேண்டினார். அப்போது என்ன புதுமை, அந்த ஊருக்கு சென்று அவர் மறையுரை ஆற்றினார். அதே சமயம் மடத்திலும் கட்டளை ஜபத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரே நேரத்தில் 2 இடத்தில் பிரசன்னமானார், ஒரே நேரத்தில். ஆகவேதான் நான் மறையுரை துவக்கத்தில் சொன்னேன், என் மீது நம்பிக்கை வைக்கிறவன் நான் செய்கின்ற செயல்களை செய்வான், அதைவிட மேலான செயல்களை செய்வான். இயேசு வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், அவர் ஒரே நேரத்தில் 2 இடத்தில் இருந்ததாக நற்செய்தியில் படிப்பதில்லை. அவர் உயிர் தெழுந்த பிறகுதான் எல்லார் இடத்திலும் இருக்கிறார். ஆனால் வாழ்ந்த காலத்தில் ஒரே இடத்தில் தான் இருந்தார். அது மட்டுமல்ல, இயேசு லாசரை உயிர்த்தெழ செய்தார். அந்தோனியார் பலரை உயிர்த்தெழ செய்தார். பல புதுமைகள் எல்லாம் அந்த தாயாளவளுடைய, அந்தோனியாருடைய தாயுடைய அர்ப்பண ஜெபம். ஆகவே மறைவுரை வழியாக இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம், நற்செய்தியை அறிவி, காலம் உமக்கு உகந்ததாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நற்செய்தியை எந்நேரத்திலும் அறிவி என்று பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு சொல்லுகின்றார். அதை தான் அந்தோனியார் செய்தார். மறையுரை அவர் கொடுக்க தயங்கியதே இல்லை. அதுவும் அவருடைய மறையுரையை நாம் எடுத்துக்கொண்டால், அந்த காலத்திலே திருவிவிலியத்தை ஏற்றுக்கொள்ளாத பல தப்பறையான கொள்கையை உடையவர்களாக இருந்தார்கள். மரியன்னையை ஏற்றுக்கொள்ளாத தப்பறையான கொள்கை உடையவர்கள் இருந்தார்கள். அவர் அனைவரையும் மனம் மாற்றினார். தன்னுடைய மறையுரையால், போதனையால் மனமாற்றினார். வல்ல செயல், மனமாற்றினார். அதே சமயம் நான் நினைத்து விடக்கூடாது, அந்தோனியார் மறையுரை ஆற்றிவிட்டு நல்லா சுகமாக வாழ்ந்தார். மறையுரை மட்டும் ஆற்றுவார், ஆனால் சுகமாக வாழ்க்கை வாழ்ந்தார் நினைக்கக்கூடாது. மாறாக முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் என்ன கேட்டோம்? ஆண்டவருடைய ஆவி, முதல் வாசகத்தில் ஏசாயா ஆகமத்திலே ஆண்டவருடைய ஆவி என்மேலே, ஏனெனில் ஏழைகளுக்கு நற்செய்தி, ஒடுக்கப்பட்டோர் சிறைப்பட்டோருக்கு விடுதலை என்று வாசிக்க கேட்டோம். நற்செய்தியிலே ஆண்டவர் சீடர்களை அனுப்பி அமைதியின் கருவிகளை, வீடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் உமக்கு சமாதானம் என்று சொல்ல சொன்னார். அதே மாதிரி புனித அந்தோனியார் ஏழைகளுக்காக வாதாடினார். ஏழைகளுடைய பசியை போக்கினார்.
குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் கந்து வட்டி பயங்கரமான வட்டி ஏழைகள் மேலே சுமத்தப்பட்டது. ஏழைகள் கடன் வாங்குவார்கள், பயங்கரமான வட்டி அவர்கள் மேல் சுமத்தப்பட்டது. அப்படி அவர்கள் பணத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் அவர்கள் நிலத்தை எல்லாம் அபகரித்து விடுவார்கள், சிறையில் அடைப்பார்கள். அந்தோனியா அதை எதிர்த்து போராடினார், ஏழைகள் சார்பிலே போராடினார். இது அநியாயம், ஏழைகள் மீது நீங்கள் சுமத்துகின்ற மாபெரும் சுமை என்று போராடினார். அவர்களை சிறையில் தள்ளக்கூடாது, நிலப்புலன்களை காப்பாற்ற வேண்டும் என்று போராடினார். அவர் தாயுடைய ஜெபம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தாய்மார்களே, தந்தைமார்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளை அன்பு தாயிடம் ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். அந்தோனியாரை போல என் மகன் வர வேண்டும், என் மகன் ஒரு குருவானவராக வேண்டும் என்று ஆண்டவர் தாய் முன்னா மரியாள் முன்னே ஒப்பு கொடுத்து, இல்லை ஆண்டவர் முன் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கண்டிப்பாக, அல்லது அந்தோனியாரிடமே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கண்டிப்பாக அந்தோனியார் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்திட ஒன்றாய் கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோமாக. அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் அனைவரும், திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் இறையாட்சி பணியில் தொய்வின்றி தம் சொல்லாலும் செயலாலும் நற்செய்திக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமத்துவத்தின் இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் மக்களின் தேவைகளை நிறைவு பெற செய்து வாழ்வினை வளம் பெற செய்யும் திட்டங்களை செயல்படுத்த நல்லறிவு தரவும், தன்னலம் நாடாது சுயநலம் பாராது மக்களின் நல்வாழ்விற்காக அவர்களது பணியை அவர்கள் நிறைவாக செய்திட வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நல்லாயனாம் இறைவா, தர்மபுரி மறைமாவட்ட ஆயர் மேதக ஆயர் முனைவர் லாரன்ஸ் பயஸ் அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆயர் அவர்களை உமது இறையருளாலும் ஆற்றலாலும் நிறைவாய் நிரப்புவீராக.
மக்களை இறை விசுவாசத்திலும் இறை வாழ்விலும் வளர்த்தெடுக்கவும், அதனால் மக்களின் ஆன்மீக வாழ்க்கை நிலைகளில் வளர்ந்து சிறக்க வேண்டி தேவையான அருள் வரங்களையும் நற்சுகத்தையும் ஆயர் அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, புனித அந்தோணியாரை தேடி வரும் அனைத்து பக்தர்களுக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி குறைகளையும் துன்பங்களையும் நீக்கி அவர்களின் எண்ணங்களும் வாழ்வும் உயர வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புதுமைகள் பல புரியும் இறைவா, எம் பாதுகாவலரின் பெருவிழா இனிதே நிறைவேற பல வழிகளில் உதவி செய்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும், நன்கொடையாளர்கள் அனைவரின் குடும்ப நலன்களுக்காகவும், தியாக மனப்பான்மை கொண்டு பல பணிகளை செய்த தியாகிகளின் நலன்களுக்காகவும், அவர்களின் வாழ்வு மேம்படவும், குடும்பங்களில் ஒற்றுமை சமாதானம் நிறைந்திடவும், நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்திட வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே எம் இறைவா, மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் அவதியிரும் அனைத்து நோயாளிகளுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்களின் நோய்களை குணப்படுத்தி நற்சுகத்தை கொடுத்தருளும்படியாகவும் பூரண சுகத்தை அளிக்கும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியிலே நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தையே முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். குடும்ப சமாதானத்திற்காக குடும்ப பிள்ளையாகவும் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டியும் பெங்களூர் ஜோசப் மில்டன் ஹெலன் மேரி ஜோ ஆண்டனி குடும்பத்தில் நிறைவேறும் குடும்ப சமாதானத்திற்காக குடும்ப பிள்ளையாகவும், இருதயம் பட்டு சூசை திரேசம்மாள் குடும்பத்தில் நிறைவேறும் குடும்ப சமாதானத்திற்காக குடும்ப பிள்ளையாகவும், கல்பட்டான் குடும்பம் கப்ரியேல் ஆண்டனி ஒளித்திரா உடசுகம் பெற வேண்டி குடும்ப பிள்ளையாகவும், கடன் பிரச்சனை நீங்கிடவும் விருதுவலிங்கனான் தெரேசா குடும்பம் குடும்ப நன்றி பிள்ளையாகவும், பெரிய நாயகராஜ் மரிய பிரகாசம் அமிர்தம்மாள் ஆண்மையிலை பார்ட்டிக்காகவும், விருதுவலிங்கனான் லூயிஸ் மேரி குடும்பத்தில் மறித்த திரேஸ் மேரி அற்புத மேரி சௌரிமுத்து சின்னப்பன் நூர்துசாமி ஆண்மையிலை பார்ட்டிக்காகவும், விருதுவலிங்கனான் அந்தோனியம்மாள் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆண்மக்களின் திலை பார்ட்டி அடையவும், திருவண்ணாமலை ஜெயராஜ் ஜெனிரோ எஸ் அனிதா நவீன்குமார் ஜோஸ்லின் குடும்ப கருத்துக்கள் குடும்ப சார்ந்ததற்காக நன்றி பலியாகவும், பெரிய ஓலப்பாடி லூகாஸ் குருத்துவம் குடும்பத்தில் நிறைவேறும் குடும்ப சார்ந்ததற்காக குடும்ப நன்றி பலியாகவும், பிள்ளைகள் நன்றாக படிக்கவும், பொறிக்கில் அல்போன்ஸ் பிரகாசி அந்தோனி ஜெரோம் லீமா மேரி குடும்பத்தில் நிறைவேறும் குடும்ப சார்ந்ததற்காக குடும்ப நன்றி பலியாக வேலை வாய்ப்பு வேண்டியும், ஜோசப் பெரியநாயகம் அக்ஸியா சுஜா குடும்பத்தில் நிறைவேறும் குடும்ப சார்ந்ததற்காக குடும்ப நன்றி பலியாகவும், ஒழுக்கமாக பிள்ளைகள் இருக்க வேண்டியும் உடல் சுகம் பெற வேண்டியும், மேமாலூர் பிலிக்ஸ் லில்லி ஷெரீப் கோமதி ஜான் குடும்பத்தில் நிறைவேறும் குடும்ப சமாதானத்திற்கான குடும்ப வெளியாக ஒரு சுகம் பெற வேண்டியும், மதுரை மூர்த்தி கனி குடும்பத்தில் நிறைவேறும் குடும்ப சமாதானத்திற்கான குடும்ப வெளியாக ஒரு சுகம் பெற வேண்டியும், சென்னை ஷீலா குடும்பத்தில் நிறைவேறும் குடும்ப சமாதானத்திற்கான குடும்ப வெளியாகவும், சடைக்கட்டி சேவியராஜ் அந்தோனியம்மாள் குடும்பத்தில் நிறைவேறும் குடும்ப சமாதானத்திற்கான குடும்ப வெளியாக வேலை வாய்ப்பு வேண்டியும் குழந்தை செல்வ வேண்டியும், நெடுங்கம்பட்டு ஜான் பீட்டர் விண்ணரசி குடும்பத்தில் நிறைவேறும் குடும்ப சமாதானத்திற்கான குடும்ப வெளியாகவும் உடல் சுகம் பெற வேண்டியும், நெடுங்கம்பட்டு கிறிஸ்ராஜ் அமலோர் மேரி ஷர்மிளா சர்வேஷ் குடும்பத்தில் நிறைவேறும் குடும்ப சந்தர்கான குடும்ப வெளியாகவும் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டிய உடல் சுகம் பெற வேண்டியும் திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகிறது.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேருக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பதுவை நகர் புனித அந்தோணியார் உடைய விழாவிலே நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாக இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பதுவை நகர் அந்தோணியார் உடைய விழாவிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். மேலும் அதே புனிதருடைய படிப்பினையால் அதை பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டினால் பாதுகாத்தும் வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி என்றும் பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்களுடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் முது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவு ஆக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, இப்போது திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிற தர்மபுரி ஆயர் மேதகாயர் லாரன்ஸ் பயஸ், எங்களுடைய வேலூர் மறைமாவட்ட ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். அன்பான இறைவா, பொன்விழா காணுகிற திருத்தலத்த பங்கின் வளர்ச்சிக்காக கடந்த 50 ஆண்டுகளிலே உழைத்து மரித்த பேராயர்கள், ஆயர்கள், பங்கு தந்தையர்கள், குறிப்பாக திருத்தலத்தை உருவாக்கிய பேரருட்தந்தை நம்பிக்கைராஜ், அதைத் தொடர்ந்து இங்கே உழைத்த அருட்தந்தை வேளாங்கண்ணி ஜான்துரை போன்றோர்கள், ஏதோ பொதுநிலை தலைவர்கள், அன்றிலிருந்து இன்று வரை திருத்தல வளர்ச்சிக்காக உழைத்து இறந்து போன அனைத்து சகோதர சகோதரிகளையும், மண்ணின் மைந்தர்களையும், உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து உலக விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் இன்று மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீம் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்கள் விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்பட இருப்பது அந்தோனியார் முதன்மைப்படுத்திய தேவ நற்கருணை. இத்திருவிருந்திலே அநேகர் திரு யாத்திரையாக வந்திருக்கிறீர்கள். தகுதியோடு இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் மட்டும் இதில் பங்கெடுக்க வேண்டும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியர் ஆகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் கோடி அற்புதர் அந்தோணியாருடைய விழாவிலே அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லோரும் அமர்ந்து கொள்ளுவோம். திருத்தல அதிபர் இப்பொழுது நன்றி கூறுவோம். நாளும் நமக்கு இறை ஆசிரை அபரிவிதமாக பொழிந்திருக்கிறார். அவற்றுக்கெல்லாம் அந்தோணியார் வழியாக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். பிரியமானவர்களே, இன்றைய இந்த பெருவிழா பொன்விழா திருப்பலியை தலைமையேற்று ஒப்பு கொடுத்த நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தருமபுரி மறை மாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்களுக்கு நாம் வாழ்த்து சொல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை தினம் ஆயர் அவர்கள் தனது 72வது பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்றார். அவருக்கு முந்தின நாள் நம்முடைய இந்த பெருவிழாவிற்கு வந்து சிறப்பித்து நமக்காக அவர் செபித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு நம்முடைய நன்றி உணர்வுகளையும் வெளிப்படுத்த விரும்புகிறோம். ஆகவே இப்பொழுது நம்முடைய திருவண்ணாமலை மறைக்கோட்டத்தினுடைய முதன்மை தந்தை பேரருட்பணி எஸ் பூபதி லூர்துசாமி அவர்கள் ஆயரை வாழ்த்தி அவருக்கு பாராட்டுகளையும் மற்றும் நம்முடைய அன்பையும் வெளிப்படுத்த வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான கோடியார் புதர் அந்தோணியார் பக்தர்களே, தர்மபுரி ஆயர் அன்பும் பாசமும் நிறைந்த மேதக ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களுக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் மக்கள் அளித்திருக்கிறார்கள். அதில் ஒரு பெயர் பரிசு மழை பொழிந்து மக்களை பெருமகிழ்ச்சியில் நிரப்பும் ஆயர் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. சென்றவிடமெல்லாம் பரிசுகளை மழை போல மக்களுக்கு அளிக்கிறார். காரணம் என்ன? அதாவது பொதுமக்கள், பொது நிலையினர் விவிலியம், மறைக்கல்வி, திருச்சபை அத்தனையும் பற்றிய மிக ஆழமான அறிவை பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்திலும் திருச்சபையிலும் தலைமை ஏற்று அவர்கள் இறைவனுடைய நல்ல நற்செய்தி வீரர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்விகளை கேட்டு அவர் பரிசு மழை பொழிந்து நம்மையெல்லாம் பெரும் மகிழ்ச்சியில் அவர் நிறுத்துகிறார். பொதுநிலையினருடைய வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய ஆளுமைக்காகவும் அவர்களுடைய தலைமை பண்பை வளர்க்கவும் ஏராளமான திட்டங்களை அவர் தீட்டி செயல்படுத்தி கொண்டிருப்பவர். இங்கே பூந்தமல்லி திரு இருதய குருத்துவ கல்லூரியில் ஆண்டுதோறும் நமது ஆயர் லாரன்ஸ் பயஸ் ஆயர் அவர்கள்தான் அந்த குருக்களாக பயிற்சி பெற்று இறுதியில் அவர்கள் திருப்பொழிவு பெறுவதற்கு முன்பாக அருள் பணியை பற்றிய பயிற்சி அளிக்கக்கூடிய கடைசி பணியை அவர் ஏற்று ஆண்டுதோறும் நடத்துகிறார். அந்த பணியில் அவர் ஆற்றுகிற போது பொது நிலையினரை பற்றிய பாடங்களை எடுக்க பலரையும் அழைப்பார். ஆண்டுதோறும் என்னையும் அழைத்து, அதாவது குருவானவர்களும் பொது நிலையினரான கிறிஸ்தவர்களும் இணைந்து அவர்கள் இறைவாக்கு பணியையும் அவர்கள் குருத்துவ பணியையும் மக்களை
வழி நடத்துகின்ற தலைமை ஏற்று நடத்துகிற அரச பணியையும் முப்பெரும் பணிகளையும் ஆற்ற வேண்டும் என்று அந்த குருவாக ஆக தயாராக இருப்பவர்களுக்கே ஆண்டுதோறும் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறார். அதில் என்னையும் அதில் பங்கேற்க செய்திருக்கிறார். இங்கே ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, அவருடைய மறைமாவட்டத்திலும் தமிழகமெங்கும் இந்திய அளவில் கூட அவர் பல்வேறு வகையில் தன் பணிகளை விரிவாக்கம் செய்திருக்கிறார். ஒவ்வொரு தேர்தல் வருகிற போதெல்லாம் நான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வந்தபோதும் கடந்த சட்டசபை தேர்தல் வந்தபோதும் அங்கே தமிழகத்தினுடைய அந்த அரசியல் விழிப்புணர்வு குழுவை அழைப்பார். நான் அந்த குழுவில் ஒருவராக இருப்பதினால் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலும் அவர்கள் மறைமாவட்டத்தில் உள்ள அந்த மக்களை அரசியல் பயிற்சி படிப்படியாக அளித்து எப்படி அரசியல் அவர்கள் பங்கு கொள்ள வேண்டும், அரசியல் கட்சிகளில் தலைமையேற்க வேண்டும், அரசாங்கத்தில் தலைமையேற்க வேண்டும், எல்லாம் மக்களை அரசியல் அவர் படுத்தவும் அரசியல் தலைமை ஏற்கவும் செய்து கொண்டிருக்கும் நல்ல ஆயர். இன்னும் மக்களினுடைய ஆன்மீக அரசியல் மட்டுமல்ல, சமூக முன்னேற்றத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தவர். நான் தேசிய அளவில் இந்த தலித் பழங்குடியினர் கத்தோலிக்க தலித் பழங்குடியினருடைய பணிக்குழுவினுடைய நிர்வாக செயலராக இருக்கிற போது தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி அந்தஸ்து அளித்து ஒதுக்கீட்டு உரிமை அளிக்க வேண்டும் என்று ஆக்கமும் ஊக்கமும் அளித்தவர். இவ்வாறு ஆன்மீகம், அரசியல், சமூகம் அத்தனையிலும் மக்களை மட்டும் பயிற்சிவிப்பவர் மட்டுமல்ல, குருக்களும் மக்களோடு இணைந்து இறையாட்சியை அவர்கள் நிறைவு செய்ய வேண்டும், புத்துலகம் படைக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிற ஆயர் அவர்கள் நாளை தன்னுடைய 72வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். ஆகவே ஆயர் அவர்களை ஆண்டவன் அருளாலும் ஆவியாலும் நிரப்பி அவர் இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நன்னாளில் அவருக்கு உடல் ஆரோக்கியமும் உள்ளத்திலே துணிவும் ஆவியின் ஆற்றலோடும் இந்த இறையாட்சி பணியை இன்னும் ஆவலோடும் அவர் ஈடுபாட்டோடும் செய்வதற்கு இறைவன் வரமருள நாம் அவருக்காக இறைஞ்சுவோம். அவருக்கு இப்பொழுது பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி விண் அதிர நம்முடைய கர ஒலி மிக இன்னும் அதிகமாக இன்னும் உறக்க, ஆகவே ஆயர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம். பிரியமானவர்களே, ஓரிரு நிமிடங்கள் மட்டும் நம்முடைய பாதுகாவலருடைய பொன்விழா பெருவிழா மிகவும் சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. விழாவினுடைய முத்தாய்ப்பான ஆயருடைய தலைமையிலான இந்த திருப்பலி உண்மையிலேயே நமக்கு அருள் வரங்களை பெற்று தந்திருக்கிறது. அதற்காக அந்தோனியாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றியோடு நினைத்து அவர்களோடு நாம் இணைந்து வாழ்வதற்கான அருளை இறைஞ்சுவோம். பிரியமானவர்களே, இன்று ஆயர் தந்தையினுடைய பிறந்த நாளை நம்முடைய இந்த திருத்தலத்தில் கொண்டாடி அவருக்கு வாழ்த்துதலை தெரிவிப்பதிலும் குறிப்பாக நான் இந்த திருத்தலத்தில் பங்கு தந்தையாக இருக்கிற இந்த சூழலில் என்னுடைய ஆசான் எனக்கும் குருத்துவ பயிற்சியை அளித்த பெருமை அவருக்கு உண்டு. அவரிடம் குருத்துவ பயிற்சி பெற்றவன் என்கின்ற பெருமையும் எனக்கு உண்டு. எங்களுக்கு அவர் மெய்யியலில் இந்திய தத்துவத்தினுடைய ஒரு அங்கமான காந்தியின் ஃபிலாசபி, காந்தியடிகளுடைய தத்துவங்களை எல்லாம் எங்களுக்கு பயிற்றுவித்தவர்.
காந்தியைப் போலவே வாழ வேண்டும், காந்தியைப் போலவே அகிம்சையை பின்பற்ற வேண்டும், காந்தியைப் போலவே எந்த உயிர்களுக்கும் எந்த தீங்கையும் விளைவிக்கக்கூடாது என்கின்ற தீராத ஒரு எண்ணத்தை, ஆசையை கொண்டிருந்த ஆயத்தந்தை அவர்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் இதுபோன்றுதான் உருவாக வேண்டும் என்று சொல்லி வளர்த்தெடுத்தார்கள். ஆகவே இன்றைய தினத்தில் மாணவன் என்ற முறையில் என்னுடைய ஆசானுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆயர் அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள். யாரும் எப்பொழுதும் எளிதாக சென்று அவரை பார்த்துவிட முடியும், எதையும் அவரிடம் பேசிவிட முடியும் என்கின்ற நிலையில் அவருடைய எளிமையும் தாட்சியும் அவருடைய பணிவும் அவரை உயர்த்துகிறது. ஆளளவில் மட்டும் அவர் உயரவில்லை, மனதளவிலும் தமிழக அளவில் மற்றும் அவர் இந்திய அளவிலே உயர்ந்த ஒரு மனிதராக, உயர்ந்த ஒரு ஆயராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் அவரை வாழ்த்துவது எனக்கு கிடைத்த பேராகவே நான் நினைக்கிறேன். ஆயர் அவர்களே, நீங்கள் இந்த நாளில் எங்களிடையே வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும், அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். பிரியமானவர்களே, இந்த பெருவிழா சிறப்பாக நடைபெற எல்லா விதங்களிலும் உதவி செய்த எல்லாரையும் நன்றியோடு நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து அவர்களை பாராட்டியிருக்கிறேன். இருந்தாலும் கூட வேகமாக அழைப்பிதழை அடிப்பதற்கு உதவி செய்த திரு சூசை சின்னப்பன், திருமதி அனுபாமா, புனிதர்களின் கொடியை உபயம் செய்து சிறப்பித்த திரு சார்லஸ், திருமதி ஆனந்தி, புனிதரின் கொடியை காட்டுக்கோவிலில் உபயம் செய்த திரு ரமேஷ், திருமதி லீனா, புனிதரின் தேரை காட்டுக்கோவிலிருந்து திருத்தலத்திற்கு வருகிற தேரை உபயம் செய்த திரு திலீப் குமார், திருமதி சரளா மற்றும் அவருடைய நண்பர்கள் பெங்களூரை சேர்ந்தவர்கள், எல்லை பாதுகாப்பு தேரை உபயம் செய்த திரு பெர்னா, திருமதி ஜாய், திரு அன்பு, திருமதி பிரேமா, நற்கருணை தேரை உபயம் செய்து சிறப்பித்த திரு ஆரோக்கியதாஸ் மற்றும் நண்பர்கள், திருவழிபாட்டு இசையை பொறுப்பேற்று சிறப்பித்த திரு அன்புராயின், திருமதி லீலா, பூ அலங்கார ஜோடனைகளை உபயம் செய்து சிறப்பித்த நம்முடைய அந்தோனியார் மணிமண்டபத்திற்கு உபயம் செய்த திரு மைக்கேல், திருமதி அல்போன்சா மேரி மற்றும் திருவழிபாட்டுக்கு மலர்களை உபயம் செய்த திரு சுந்தர், திருமதி டயானா, இவர்கள் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நன்றியையும் வாழ்த்துதலையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நவநாட்கள் அத்துணை நாளும் பாடகர் குழுவினர் சிறப்பாக பாடி இந்த ஒவ்வொரு திருப்பலியும் மெருகேற்றினார்கள். ஆகவே அந்த பாடகர் குழுவை வழிநடத்திய செல்வி அசுந்தா மேரி, நம்முடைய பங்கு பேரவை துணை செயலாளர் திரு செந்தில்குமார், ஜோசப் செந்தில்குமார், திருமதி காணிக்கை மேரி, அவருடைய மகள் அசுந்தா மேரி, அவர் நன்றாக வாசிப்பார். ஆனால் இப்பொழுது நன்றாக பாடுவதிலும் பயிற்சி பெற்று தனியாக பாடி நம்ம எல்லாம் இறைவன் பாதலில் சேர்த்திருக்கிறார். ஆகவே அவருக்கும், குறிப்பாக பாடகர் குழுவை ஒருங்கமைப்பு செய்த திருமதி சகாய் மேரி, பங்கு பேரனுடைய பொருளாளர், மற்ற பாடகர்கள், வாத்தியம் வாசித்தவர்கள் அனைவரைக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் பல்வேறு பொறுப்புகளை எடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நன்றியோடு நாளை காலையில் நான் நினைத்து நன்றி சொல்வேன். இன்றைய இந்த திருப்பலியில் நம்மோடு கலந்து நமக்காக செபித்த அத்துணை குறைகளையும் சிறப்பாக நம்முடைய திருவண்ணாமலை மறைக்கோட்டத்தினுடைய முதன்மை தந்தை பூபதி லூதுசாமி அடிகளார் அவர்களையும் மற்றும் நம்முடைய மறை மாவட்ட குருக்கள், நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், இந்த திருவிழாவுக்கு வந்து சிறப்பித்த ஏனைய குருக்கள் அனைவரையும் நாம் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, நாளை தினம் நன்றி திருப்பலியின் போது எல்லாருக்கும் நன்றி சொல்வேன் என்பதனால் இப்பொழுது அந்த நிகழ்வை நினைத்து கொண்டு இப்பொழுது நம்முடைய அடுத்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். திருப்பலி முடிந்தவுடன் வான வேடிக்கை நிகழ்வு நடைபெறும். அதன் பிறகு புனிதருடைய தேர் பவனி நடைபெறும். ஆகவே தேர் பவனிக்கு
பொறுப்பாளர்கள் ஆயத்தம் செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த வான வேடிக்கை நிகழ்வுக்கும் தயார்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற உதவிய அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. பிரியமானவர்களே, இந்த பெருவிழாவில் இறைவன் நம்மோடு இருந்திருக்கிறார், நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இறை மக்களே, பக்தர்களே, திருத்தலத்திற்கு வாருங்கள். புனித அந்தோணியார் வல்லமையோடு இந்த மண்ணிலே இருக்கிறார், இந்த திருத்தலத்திலே வாசம் செய்கிறார். அவருடைய அருளை பெற்றுக்கொள்ள வாருங்கள் என்று உங்களை அன்போடும் வாஞ்சையோடும் அழைக்கின்றேன். இப்பொழுது எழுந்து நின்று ஆயருடைய இறுதி ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அன்பாந்தவர்களே, 2 நிமிடம் கொஞ்சம் உட்காருங்க. அன்பார்ந்த திருத்தல அதிபரும் பங்கு தந்தையுமான யுத்தசாமி அவர்களே, வட்டார முதன்மை குரு பூபதி லூட்சாமி அவர்களே, மூத்த குரு ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்களே, ஏனைய குருக்களே, அருட்சகோதரிகளே, பங்கு மக்களே, திருப்பயணிகளே, உங்கள் அனைவருக்கும் கோடி அற்புதருடைய விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. இரண்டாவது, மழை வர்றது போல இருந்தது. நம் அனைவரையும் மழையின்றி காத்ததற்காக புனித அந்தோணியாருக்கு அனைவரும் கைத்தட்டி நன்றி கூறுவோம். அத்தோடு இந்த பங்கு ஒரு மைல் கல்லை எட்டியிருக்கிறது. திருத்தலம் ஒரு மைல் கல்லை எட்டி, பொன் விழா 50 ஆண்டுகள் சாதாரண காரியம் அல்ல. ஆகவே பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொன்விழா வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கன்கிராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. அத்தோடு என்னுடைய மாணவர் அருட்தந்தை இருதயசாமி அருமையாக பணி செய்வதை கண்டு பெருமை கொள்கிறேன். குறிப்பாக இந்த ஆலயத்தை நீங்கள் அறிவீர்கள். அவர் புனரமைப்பு செய்து புதுப்பித்து அருமையாக காட்சியளிக்கின்றது இந்த ஆலயம். ஆகவே அவரை உங்கள் அனைவர் பேரால வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் இறை ஆசை. பிரிமினவர்களே, நம்முடைய ஆயர் அவர்களுடைய செயலாளர் அருட்பணியாளர் ராபின்சன் ஆயரோடு அவர் வந்திருக்கிறார். நான் ஆயர் இல்லத்திற்கு சென்றுகிற பொழுது வாஞ்சோடு எங்களை வரவேற்றார். ஆயரை சந்திப்பதற்கும் மற்றும் எங்களுக்கு தேவையான உணவுகளையும் கொடுப்பதற்கும் மிகவும் அக்கறையோடும் பாசத்தோடும் நடந்து கொண்ட ஒரு தந்தை. அவர் நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு மகிழ்ச்சி. ஆகவே உங்கள் அனைவர் சார்பாக ஆயருடைய செயலாளர் அருட்பணியாளர் ராபின்சன் தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடையையும் பரிசையும் கொடுத்து நான் பாராட்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவருடைய சிறப்புமிக்க வேண்டலால் உங்கள் அனைவருக்கும் வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. ஆமென். நீங்கள் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு பணி செய்வதிலே என்றும் கருத்தூன்றி உள்ளவர்களாக காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணகத்திலே புனித அந்தோணியாருடைய தோழமையில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதை கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. புனித அந்தோணியாரின் பாதுகாவலில் வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே,
அருட்தந்தை லூட்சாமியுடைய அன்பு வார்த்தைகளுக்கு நான் கடன்பட்டுக்கிறேன். அவருக்கு மிக்க நன்றி. பதுவை நகர திருவிளக்கை பல புதுமைகள் செய்யும் அந்தோணியாரே. பதுவை நகர திருவிளக்கை பல புதுமைகள் செய்யும் அந்தோணியாரே. திருப்புகழ் பாடி வாழ்த்துகின்றோம், திருப்புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். பதுவை நகர திருவிளக்கை பல புதுமைகள் செய்யும் அந்தோணியாரே. விருது விளங்கினான் நகரினிலே மக்களின் உணர்வுகள் தீர்த்திட செய்பவரே. விருது விளங்கினான் நகரினிலே மக்களின் உணர்வுகள் தீர்த்திட செய்பவரே. காட்டு கோயிலின் நாயகனாம் காண்பவர் உள்ளங்கள் உறைபவராம். காட்டு கோயிலின் நாயகனாம் காண்பவர் உள்ளங்கள் உறைபவராம். வாழ்க வாழ்க மாமுனி வாழ்க. பதுவை நகர திருவிளக்கை பல புதுமைகள் செய்யும் அந்தோணியாரே. கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. தந்தையே சுதனே தூய ஆவியே உம்மையே வேண்டுகிறோம். இறைவனின் தாயே அன்னை மரியே உம்மையே வேண்டுகிறோம். புதுமை புனிதரே அந்தோணியாரே உம்மையே வேண்டுகிறோம். வேண்டுதல் தீர்த்தருள்வே, என் தேவைகள் தீர்த்தருள்வே. வேண்டுதல் தீர்த்தருள்வே, என் தேவைகள் தீர்த்தருள்வே. அன்னை கன்னிகையில் அடைக்கலமான புனித அந்தோணியாரே, சிலுவை ஏந்தியே அலகை சூழ்ச்சியை சிதறவே அடித்தவரே. அன்னை மரியிடம் பக்தி கொண்ட பக்தர்களாக்கிடுவார். அலகை சூழ்ச்சியை வெல்லும் சக்தியை மனமே தந்திடுவார். பதுவை நகரினிலே மறையுரை செய்த அதே நேரத்திலும் லிஸ்பன் நகரினிலும் அற்புத விதமாய் காட்சியை தந்தவரே. வாழ்வில் எதிர்வரும் நிந்தனைகளையே ஏற்றிட பலம் தருவார். பகைவரை மன்னித்து அன்புடன் வாழ்ந்திடும் முழு மனம் தந்திடுவார். ஜெபத்திலும் தவமதிலும் ஆன்மாவின் மீட்பிலும் ஆவல் கொண்டவரே. தூய போதனையால் என்ன
பயனற்ற பதிதரை திசை மாற்றம் செய்தவரே, பாவ வழி மறந்து தேவ வழி நடக்க திருவருள் புரிந்திடுவார். வாழ்நாள் முழுதும் இறைவனின் சொந்தமாய் எம்மையே மாற்றிடுவாய். வாழ்நாள் முழுவதுமே ஆன்மாக்கள் ஈடேற அயராது உழைத்தவரே, அந்திம வேளையிலே இயேசு மரியை தரிசித்து இறந்தவரே, திருநூலை ஆவலாய் வாசித்து அறிந்து நல்லவை புரிய செய்வார். உயிர்விடும் வேளையிலும் இயேசுமரி துணையை கைவிட மனம் தருவாய். உலக மாயைகளை விலக்கி வாழ செல்வங்கள் துறந்தவரே, தூய அகுஸ்தினாரின் சபையில் சேர்ந்து பக்தியில் வளர்ந்தவரே, உலக செல்வங்கள் ஆசை நாட்டங்கள் பற்றினை அகற்றிடுவார். உடலின் இச்சைகள் தீய எண்ணங்கள் அகன்றிட துணை தருவார். ஜோன் ஷாட்ல ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோம். என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவால் என்றும் எல்லாராலும் போற்றப்படுகிறார். நீ படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீ குறித்துள்ள எல்லைக்குள் வந்து என்னுடைய புகழஞ்சலியை சாற்றுவதற்காக இதோ நாங்கள் தயார் செய்திருக்கிற எங்களுடைய புனிதனுடைய திருப்பெயர்களை அர்ச்சித்து புனிதப்படுத்தும்படியாக மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரை கோரி அற்புதர் உங்களுடைய பாதுகாவலுடைய பொன்விழா ஆண்டிலே பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த நன்னாளில் இதோ நாங்கள் எங்களுடைய தெருக்களில் பவனியாக எடுத்து செல்கிற அந்தோனியார், புனித மிக்கேல் சமணசானவர், லூர்து அன்னை மற்றும் இறுதிய ஆண்டவருடைய மற்றும் செபஸ்தியா திருவுருவ தேர்களை நீர் ஆசிர்வதித்து இந்த புனிதர்கள் எங்களுடைய ஊரையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபித்து ஆசித்து இந்த திருப்பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த தேரில் இருக்கிற திருவுருவங்களை புனிதர்களின் உருவங்களை நாம் உற்று நோக்குகிற பொழுது அருளாற்றல் பெருக்கெடுப்பதாக அதன் வழியாக நாங்கள் இன்னும் எங்களுடைய விண்ணக திருப்பயணத்தை கூர்மையாக்கிக் கொள்ளவும் முன்னேறிய பாதையிலும் உண்மையிலும் நாங்கள் வழி நடந்து புனிதர்களைப் போல எங்களுடைய வாழ்வையும் அமைத்துக் கொள்ள இந்த திருப்பவனி எங்களுக்கு உதவியாக இருப்பதால் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த தேர்களையும் நம்மையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம்மை பாடி நாங்கள் வணங்கிடும்
கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனிதரின் தேர் பவனி ஆரம்பித்து விட்டது. இறைமக்கள் அனைவரும் தயவு செய்து தேருக்கு முன்னால் போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக அறிவிக்கின்றோம், புனிதரின் தேர் பவனியானது ஆரம்பித்து விட்டது. இறைமக்கள் அனைவரும் தேருக்கு முன்னால் செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்காமல் தயவு செய்து நாம் எதற்காக இங்கு கூடி வந்திருக்கின்றோமோ அந்த தேவைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்றால் இறை உணர்வோடு, இறை பக்தியோடு, இறை விசுவாசத்தோடு இந்த பவனியிலே கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கின்றார், எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடி இருக்கின்றார்களோ, கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன், அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பவனியில கலந்து கொள்ளுகின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகளை இந்த புனிதரின் வழியாக நாம் பெற வேண்டும் என்றால் பக்தியோடு இந்த பவனியில கலந்து கொள்ளுங்கள். இந்த திருவிழா தேர் முடிந்து தங்களுடைய இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் யாரும் வெறுமனே போகக்கூடாது. தூய ஆவியாரின் கொடையை பெற்று புனிதரின் புதுமைகளை பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு
நம்பிக்கை உடையோரின் துயர் நீக்கவும் இறை வல்லமையின் வலிமையுடன் வெளிப்படுத்தவும் இறை சக்தியை பேதைகளுக்கு புரிய வைக்கவும் அபயத்தில் இருப்போருக்கு தக்க உதவி புரியவும் பதிவங்களை பத்திரமாய் விரட்டி அடிக்கவும் பாவிகளை அறநெறி நிலைத்து சிறுமை அடையாளத்தை வற்பர சரணமாகி மேலுடையினை இறை பிரசனமாக்கி புதுமைகளை குவித்த புதையல்தான் புனித அந்தோனியார். அவர் தன்னுடைய நடந்த முதல் புதுமை தான் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த இடத்திலேயே சிலுவை அடையாளத்தை வரைந்து பசாசை விரட்டி அடிக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, விண்மீனாக நிலைத்து சிலுவை அடையாளத்தை வற்பர சாதமாக்கி மேல் ஆடையினை இறை பிரசனமாக்கி